அம்மா நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்? என் பையனுக்கு காய்ச்ச, அவங்க அப்பா வேற இல்ல. என் பையன் ஒத்தையில இருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து இங்க படுத்துக்கிறேம்மா. அப்ப நீ முதல்ல உன் பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரிம்மா. ரூபா இருக்கா? இருக்குமா. சரி, அப்ப நாளைக்கு காலையில வந்தா போதும். இல்லம்மா, நான் வந்துருது. அம்மாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீ கிளம்பு. கீழே வந்து கதவை தாப்ப போட்டுக்கங்கம்மா. சரி, நீ போ, நான் வரேன். சரிம்மா. கௌரி, கௌரி, நான் போகட்டுமா? போகணுமா? மணி 4 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். அப்புறம் ஆளெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, அப்ப போங்க. ஏண்டா நேர்த்தி கடனா வந்ததுலேருந்து பேசாமலே உட்காந்துருக்க? டேய், நாங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டு கள்ளத்துக்கு போட்டுகிட்டே இருக்க. என்னடா நடந்துச்சு இப்படி ஊமையாட்ட உட்காந்துருக்க? கௌரி வீட்டுல இருந்து வரும்போது பீமாவோட அடியாளு பாத்துட்டாடா. என்னடா சொல்லுத? ஆமாடா, அடியாள் பீமா கிட்ட சொல்லிட்டா கௌரிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தைரியமா இருடா. என்ன பத்தி விடுறா, கௌரிய நினைச்சாதான். ஏய், கௌரிக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ டென்ஷன் ஆகாதடா, முதல்ல வீட்டுக்கு போவான், மொத்தம் அப்புறமா பார்த்துக்குவான். என்னடா அது வந்து சொல்லு. ஷப்பாடா அம்மா, கார்ல வந்து காலெல்லாம் வலிக்குங்க. எனக்கும் தாம்மா.
கௌரி 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 என்னப்பா? ஏய் கௌரி என்னாச்சுடா உனக்கு? அது அவட்டே கேளுங்க. ஏய் என்னடி நடந்துச்சு? சொல்லுடி, வாயை திறந்து சொல்ல. அவ எப்படி சொல்லுவா? அவ என்ன செஞ்சா? அப்படி என்னதான் நடந்துச்சு நீயே சொல்ல. நேத்து ராத்திரி எவனோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. அவன் வந்து ராத்திரி பூரா இவ கூட இருந்துட்டு காலையில அப்பா போயிருக்கான். உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தன, அது கொடுத்த தண்டனை அடிது. அவ்வளவுதான் நான் காதலிக்க. அவன் அடிச்சு கொல்லுடா. யாரடி அவன்? அவன் என்ன ஜாதி? கண்டிப்பா உங்க ஜாதி இல்ல. போதுமா? என்ன ஏத்து பேசுறியா? எதுக்கடி எவனுக்காக நீ அடி வாங்குத? அவர் யாரும் இல்லம்மா, என் புருஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போச்சு. எங்க கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம். சட்டப்படி பதிவு செஞ்சுட்டா உங்களை சும்மா விட்டுருவானா? அந்த சட்டமே என் கைக்குள்ளடி. இந்த ஊர்ல நாங்க வச்சதாண்டி சட்டம். ஒத்த புள்ள உனக்கு செல்ல கொடுத்து வளர்த்தோம்ல, எங்க வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டியாடி. அவர் ரொம்ப நல்லவருமா. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது நம்ம ஜாதிக்கார பையனோடதான். அப்படி இல்ல உனக்கு கருமாதி தாண்டி. ஒண்ணு பண்ணிடாதப்பா. ஏய் குருமூர்த்தி, அவனை பத்தி விசாரிச்சாடா? வீடு தெரியுமாடா? தெரியும்ண்ணே. சாமான்லாம் வண்டியில எடுத்து போட்டு கிளம்புங்கடா. ஏய் வாடா. வண்டி ஏறா. உள்ள இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அடிச்சு நொறுக்குங்க. பயணங்கம்மா. அப்ப உள்ள யாரு? யாருமா அது? யாரு? யாருப்பா? யாருப்பா நீங்க? யாரு நீ? மோகன் தானே சங்கரு? ஆமா, அதுக்கு இப்ப பையன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி சுத்தி வந்து அவன் மனசை கெடுத்தது இல்லாம காதல் கீதல் சொல்லிக்கிட்டு ஆள் இல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து போயிருக்காயா? இனிமே உன் பையன் என் தங்கச்ச பார்க்கணும் பேசணும் நினைச்சு வந்தாம்னா இப்ப நீ வெறும் பச்சை தண்ணில குளிச்சிட்டு இருக்க. பின்னாடி உன் பையனுக்காக என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. சந்த பீமா சங்க அறுத்திருவேன். இந்த ஊருக்கு வேணா நீ பெரிய பீமனா இருக்கலாம், ஆனா உனக்கு பயப்படுற ஜாதியில நான் பிறக்கலடா. ஒரு காலத்துல எங்களை பார்த்து பயந்தவங்கடா நீங்க. இன்னைக்கு எங்களையே அருவா தூக்கி மிரட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? இங்க பாரு, எல்லாத்துக்கும் மரத்தாட்டு தாண்டா அருவா அடிச்சு கொடுத்தாங்க கொல்ல. எங்களுக்கு மட்டும் தாண்டா ஆள வெட்ட அருவா அடிச்சு கொடுத்தான். ஏன் முதல்ல ஜெயில கட்டினதே எங்களுக்காக தாண்டா. அத நீ தெரிஞ்சுக்க. இப்ப உள்ள எங்க பசங்க சரியில்லடா, அதான் எவனும் அருவா தூக்கி பேசுறான். நான் என்ன பழையாளுதான்டா. உனக்கு உன் ஜாதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாண்டா எனக்கு ஏன் ஜாதி முக்கியம். அப்போ உன் பையன் ராத்திரியா வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணோட படுத்துட்டு போவோம், அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல. வேற எப்படி? வெத்தவங்க எதுக்கிட்ட சொல்லு, அதை விட்டுட்டு நீ மிரட்டுற வேலை வச்சுக்காத. இனிமே என் பையன் உன் தங்கச்சியை பார்க்கவோ பேசவோ வர மாட்டான். அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணையை நீ அடக்கி வச்சுக்க. உன் பேச்ச மீறி உன் மகன் வந்தா அவனை கொன்று வேண்டாம். அப்படி வந்தா நீ என்ன அவனை கொல்றது? நானே அவனை வெட்டி போட்டுருவேன்டா. அத செய்ய முதனி. ஏய் பாத்துக்கலாம்டா, வாடா. என்னங்க என்னங்க இதெல்லாம் பூராத்தி அடிச்சு நொறுக்கி விட்டு போறாங்க. புள்ளையாரி வளர்த்து வச்சிருக்க புள்ள